தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுறு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி. தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இண்டனக்காரமுது ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. புளியர்கோன் வெப்பொழித்த. அவனுக்கு புக்கு கொடுத்தாச்சுங்க. புக்கு கேட்டிங்கல்ல, கொடுத்துட்டேன். அவன் புக்கு என்ன செஞ்சான், தொலைச்சிட்டேங்கிறான். போடியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆடிமிசை கல்மிதப்பில் அணைந்து போற்றி, வாடி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமறி திருவாத ஊரத் திருத்தாள் போற்றி, ஈராண்டில் சிவஞானம் பெற்று உயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட வல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்த நிறத்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாவதியார் சம்பதும திருத்தாள் போற்றி போற்றி. கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி, குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தடைகமாதோ, மங்களாம்பிகை உடனமர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணியமையுடன் முக்கண்டப்பர் ஈரோடு திருமுறை கழகம் தொண்டர் சீர்பரவுவார் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடி வணங்கி, முதல் திருமுறையை வணங்கி திருஞான சம்பந்தர் திருவடிகளை வணங்கி வகுப்பத் தொடங்கலாம். மந்திரம் பதிகை எண் எத்தனை? 36வது பதிகத்தில் எத்தனாவது மந்திரம்? 7வது மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க. 7வது மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க. வரங்கள் பல பெற்றவர் பிரம்மதேவர். வரங்கள் பல பெற்றவர் பிரம்மதேவர். அந்த பிரம்மனின் தலைகளில் ஒன்றை சிவன் கொய்தார். அந்த சிவனது தலம் திருவையாறு. மலையிலிருந்து காவிரி ஆறு ஆரவாரித்து வருகின்ற தலம் இது. மலையிலிருந்து காவிரி ஆறு ஆரவாரித்து வருகின்ற தலம் இந்த தலம். குறிப்புரை: வரம் ஒன்றிய வரம் பெற்ற வரம் என்ற சொல்லுக்கு மேன்மை என்றும் பொருள் இருக்கு. சேர்வு என்றால் இடம். அந்த மந்திரத்தில் வரை நின்று இழிவார் தரு பொன்னி அப்படி பிரிக்கணும்னு போட்டிருக்காங்க. வரை நின்று இழிவார் தரு பொன்னி. வாறுதரு என்ற சொல்லுக்கு தொடர்ந்து ஓடுகின்றன்னு அர்த்தம். பொன்னி என்பது காவிரி ஆற்றினுடைய பெயர். வாறுதரு என்பது தொடர்ந்து ஓடுகின்றன்னு அர்த்தம். மந்திரத்தை படித்து பாருங்க. வரமொன்றிய மலரோன் தன் சிரமொன்றை அறுத்தவர் சேர்வாம், வரைநின்று இழிவார் தரு பொன்னி, அரவங்கொடு சேரு உமையாரே. சேரும் ஐயாரே. இதில் அது பொருள் ஒவ்வொன்றா பார்க்கலாம். பிரம்மன் வரம் பெற்றவன். பிரம்மன் வரம் பெற்றதை ஞானசம்பந்தர் இங்கு சொன்னது ஏனெனில், ராவணன் வரம் பெற்றவன், பிரம்மன் வரம் பெற்றவன், அசுரர்கள் எல்லாருமே வரம் பெற்றவர்கள் தான். அந்த வரம் பெற்றவர்களாக இருந்தாலும் முனைப்பும் அறியாமையும் இருந்தால் இறைவன் அவர்களை என்ன செய்ய வேண்டியது வருது? தண்டிக்க வேண்டியது வருகிறது. அது ஒரு செய்தி. அது தண்டிக்க வேண்டியது வருகிறது. வரமுடையவர்களாக இருந்தாலும் பலம் உடையவர்களாக இருந்தாலும் அறிவுடையவர்களாக இருந்தாலும் தவறு செய்யும்போது தண்டிக்க வேண்டி வருகிறது. ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, பிரம்மனும் ஆன்ம வகையை சார்ந்தவர் தான்.
அவரும் யாருடைய தண்டனைக்கு உட்பட்டு தான் ஆகணும். சிவனுடைய தண்டனைக்கு உட்படுமாறு தவறுகள் செய்வார். காஞ்சி புராணத்தில் அவங்க 2 பேருமே சொல்கிறாங்க, செய்கிறது தப்புன்னு தெரியுது, ஆனால் திரும்ப திரும்ப செய்கிறோம் அப்படிங்கிறாங்க. மகாபாரதத்தில் துரியோதன் தப்புன்னு தெரியுது, செய்யாமல் இருக்க முடியலங்கிறான். இவங்க 2 பேரும் தப்புன்னு தெரிஞ்சே திரும்ப திரும்ப செய்கிறோங்கிறாங்க. அவ்வளோதான் விஷயம். அதிலிருந்தே என்ன வர்க்கம்? ஆன்ம வர்க்கம் என்பது தெரியும். உயிர் வர்க்கம் அவங்கெல்லாம். அவனுடைய தலையை அறுத்த சிவபெருமானுடைய இடம்னு சொன்னதுனால சிவனுடைய முதல்வன் தன்மையை சொல்கிறார், அல்லது பரத்துவம்னு சொல்லுவாங்க. அடுத்து காவிரியாறு மலையிலிருந்து வருவதை சொல்லுகிறார். கடந்த ஏதோ ஒரு வகுப்பில் நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். காவிரியாரை மலைமகளோடு ஒப்பிடுவாங்க. ஏன்னா மலையிலிருந்து வந்தவள் மலைமகள். சேக்கிழார் ஒப்பிடுறார் பெரிய புராணத்தில் போய் அந்த இயற்கை வளம் நாட்டு வளம்லாம் சொல்லுவார். முன்பகுதியில் ஒரு 50வது மந்திரத்துக்குள்ளேயே வந்துடும் நான் சொல்கிற செய்தி. காவிரியை எதோடு ஒப்பிடுறாரு? சமீபத்தில் பதிஞ்சிருக்கிறோம். மலைமகளோடு ஒப்பிடுற. ஏன்னா அவளும் மலையிலிருந்து வந்தால் காவிரியும் மலையிலிருந்து வருகிறது அப்படின்னு ஒப்பிடுவார். பிறகு அம்மையும் அறம் வளர்த்தால் காவிரியும் எதை வளர்க்கிறது? அறத்தை வளர்க்கிறது. அறத்தை வளர்க்கிறதுனா காவிரி ஓடனதுன்னா நெல் விளையும். அறத்தை வளர்க்கிறது. பிறகு இதையும் பதிவு பண்ணியிருக்கிறோம். அதே காவிரி ஆற்றோடு யாரை ஒப்பிடுகிறார்? சிவனடியார்களை. காவிரி நிறைய மலர்களை எல்லாம் எடுத்துகிட்டு வருது, பூஜை பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு வருது. சிவனடியார்களும் எடுத்துகிட்டு வர்றாங்க. எனவே காவிரி என்பதை நாம் ஒரு நீராக பார்த்து விடவே கூடாது. அதுக்கு நிறைய ஆதாரங்கள் சொல்லியாச்சு. அதுக்கு திருவம்பாவையிலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். தங்கள் மலங்கழுவார் வந்து சாறுதலினாலுங்கிறோம். அந்த நீராடுதலை அருள் நீராடுதலாக எடுக்கணும்னு சொல்கிறோம். ரொம்ப சிம்பிளாக கிராமத்து பாணியில் மாரியம்மன்கிறதையும் சொல்லியாச்சு. மாரியை வணங்குவதே எதை வணங்குவது தான்? நீரை வணங்குவதுதான் சொல்லியாச்சு. இப்போ நீருக்கே ஒரு தலமும் நம்ம சொல்கிறோம். திருவானைக்கா நீருக்கு ஒரு தலமும் சொல்கிறோம். அட்டமூர்த்தத்தில் ஒன்றாயிருதில்ல. அட்டமூர்த்தத்தில் பஞ்சபூதங்கள் இறைவனுடைய திருமேனியில் நீரும் ஒன்று. இப்படி புரிஞ்சுக்கிடுங்க கொஞ்சம் அட்வான்ஸாக. இறைவனுடைய திருமேனி 8 பஞ்சபூதம், சூரியன், சந்திரன், ஆன்மா. அதில் நீரும் ஒன்று. ஆன்மா அதில் நீரும் ஒன்று. நீரே சிவன் தான் இருக்குது. இதுக்கு மேலே அதுக்கு ஒரு விளக்கிட்டு இருக்கிறது தேவையில்லாத வேலை. பன்மொழிகள் எண் அப்படிம்பாரு அருள் உமாபதி சிவம். அதே மாதிரி தான் இது. ஆமாம், ஆர்த்த துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன்கிறார். அதனால் காவிரியை சொன்னதை அவ்வாறு புரிஞ்சுக்கிடணும். சும்மா ஏதோ இயற்கை வளம் அப்படின்னு தான் எடுக்கிறாங்க சைவத்தில். நாம் திருமுறையை விரிவாக பார்க்குறத ரொம்ப லேட்டாக எடுத்துருக்குறோம். அதனால தான் அந்த பயத்தில் தான் நம்ம இப்போ புதிய முறை ஒன்றை கையில் எடுத்துருக்குறோம். என்னது? தேவார திருவிழா. எங்கே நடத்தினாலும் அதான் பேர், நம்பர்லாம் கிடையாது. தேவார திருவிழா 1, 2லாம் சொல்லக்கூடாது. தேவார திருவிழா இந்த மாதத்தில் 5ஆம் தேதி எடுத்துருக்குறோம். 9:30 மணிக்குள்ளே எல்லோரும் எங்கே இருக்கணும்? அந்த கோயிலில் இருக்கணும். ஆமாம், ஊஞ்சலாம்பட்டி 9 மணிக்கு கோயிலில் இருக்கணும். நம்ம இங்கே 8:30 கிளம்புனோம்னா எல்லோரும் சேர்ந்தே போகலாம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரே பஸ்ஸு, அல்லது அது ஒரு பஸ்ஸில் முன்னால் ஒரு செட் அனுப்பிவிட்டால் அடுத்த பஸ்ஸு ஏறிட்டு அங்கே போய் இறங்கி அங்கே ஆட்டோ ரெடியாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்டோ, சிவகுமார் தெரிஞ்ச ஆட்டோ இருக்குது. சொல்லிட்டோம்னா கொண்டு விட்டுட்டு வந்துடுவான். போய் 10 மணிக்குள்ளே ஒரு 3 ஆட்டோருக்கு அனுப்பி விட்டுடலாம். போய் ஒரு டீயே குடிச்சிட்டு ஆரம்பித்தோம்னா நம்முடைய வேலையை பார்க்கலாம். அதுக்குள்ளே குழந்தைகளெல்லாம் பழகிட்டிங்களா? ஓரளவு 5ஆம் திருமுறை நல்லா வருதா? ஒரே பண்ணு தானே. தெரிஞ்ச பதியங்கள் என்னதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துக்கிடுங்க. முதல்ல அதை பழகுனீங்கன்னா பிக்கப் ஆகிடுது. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கும் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதை கொஞ்சம் நீங்கள் தொய்வு இல்லாமல் இது இறைவனுடைய திட்டம், மறந்துடாதீங்க. எனக்கு என்னமோ யாருக்கோ போட்டி மேலே எனக்கு யாரும் போட்டி கிடையாது. புரியுதா? எனக்கு முதல்ல போட்டியாக இருக்கணும்னா அவன் தமிழை முறையாக படிச்சிருக்கணும். முறையாக எங்கே படிச்சிருக்கணும்? தமிழ் சங்கத்தில் படிச்சிருக்கணும். தமிழை முறையாக படிச்சிருக்கக்கூடாது, தமிழ் சங்கத்தில் படிச்சிருக்கணும். முதல் பாயிண்ட்லேயே என்ன செஞ்சிருவாங்க? அவுட் ஆகிடுவான். முதல் பால்லே அவுட் ஆகிடுவான். எனக்கு யாரும் போட்டி கிடையாது, போட்டி போட வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது, போட்டி போடுற வயசும் எனக்கு கிடையாது. எனக்கு தேவை இருந்தால் தானே போட்டி. நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேனே, பயணம் முடிந்தது பணி தொடர்கிறது, அவ்வளோதான். பயணமேன்னு எதுவுமே எனக்கு கிடையாது. எதனாலும் இழக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் இது இறைவனுடைய திட்டங்கிறது உங்களுக்கு புரியுதான்னு மட்டும் பாருங்கள். நான் சிவகுமார்கிட்ட கூட சொன்னேன், இன்னும் 1-2 அடியார்கிட்ட சொன்னேன், அது உஷாக்கிட்ட கூட சொன்னேன். அதாவது இப்போ இந்த ஒரு சின்ன கான்செப்டை தான் எடுத்தோம். இது எதுக்குன்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம கூட்டத்துக்குள்ளே. ஆனால் எத்தனை வீட்டுக்கு தேவாரம் போய் சேருது?
6 குடும்பத்துக்கு பன்னீர் திருமுறை போய் சேருது. அவன் எத்தனை 300 பவுன் நகை வாங்கி வச்சுருந்தாலும் எந்த வேல்யூ ஆகாது, தேவாரத்துக்கு ஆகாது. ஏரிப்பாளையத்தில் வந்து பன்னீர் திருமுறை எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒரு 10-20 வருஷத்துக்கு முந்தி தியாகராஜன் ஐயா சொன்ன செய்தி. தருமபுரம் ஆதீனவரை எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒரு டோபியும் வாங்கியிருக்கிறார், ஒரு சலவை தொழிலாளியும் வாங்கியிருக்கிறார். பிறகு கடைசியில் அவர் அதை படிக்கிறது இல்லை. அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, நீங்கள் அதை வந்து நீங்கள் வாங்கினதை கூட ஒரு 1000 ரூபா கூட தர்றோம் தாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு, அடுத்தவன் அழுக்காக்கின துணியெல்லாம் சுமந்து என் தலை அழுக்காகி போச்சு, இந்த தேவாரத்தை சுமந்தாவது நான் நல்லா இருக்கிறேன், எங்கள் வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு இருக்கிறார் அவர். ஆமாம், ஊரில் உள்ள பயிலெல்லாம் அழுக்காக்கின துணியெல்லாம் துவைச்சி சுமந்து என் தலையே அழுக்காகி போச்சு, இந்த தேவாரத்தையாவது நான் தலையில் சுமந்து எதை தொலைச்சிக்கிடுறேன், அழுக்க தொடச்சிக்கிடுறேன் அப்படின்னாரான். அதில் எத்தனை குடும்பங்களுக்கு பன்னீர் திருமுறை, 6 குடும்பங்களுக்கு பன்னீர் திருமுறை வீட்டுக்கு வருது. அதனால தான் மெசேஜாக போட சொன்னேன். 25 குடும்பங்களுக்கு யார் தேவாரம் போகுது, அப்பரே வந்ததுக்கு சமம் இல்லை. நமக்கு சைவ சித்தாந்தப்படி 5 எழுத்துக்கும் எதற்கும் வித்தியாசம் கிடையாது, திருமுறைக்கு வித்தியாசம். 5 எழுத்தே ஆரணமும்னு சொல்கிறார். உங்களுக்கு திருமுறை இருந்தால் 5 எழுத்து இருந்த திருமுறையும் இறைவனும் வேறு கிடையாது. இறைவனுடைய உடம்பு தான் என்னது, திருமுறையே கோயிலாக வைக்கிறாங்கல்ல, திருமுறை கோயில்னு வைக்கிறாங்கல்ல. அதெல்லாம் உங்களுக்கு போக போக தான் புரியும். நான் இது இறைவனுடைய திட்டம்னு சொல்கிறேன், என்னுடைய சிந்தனையில் வந்தது கிடையாது. இறைவன் சொல்கிறார், நான் செய்கிறேன், அவ்வளோதான். அதை நம்புறவங்க பின்னால் வரலாம். நம்பலை, அவருக்கு அது பிடிக்குது, இவருக்கு இது பிடிக்க எனக்கு தேவை கிடையாது. அப்படி தானே செய்வேன். அப்படி நான் பார்த்தேன்னா என் வேலையை நான் என்ன செய்ய முடியாது. இறைவன் சொல்கிறதெல்லாம் நான் ஊரில் உள்ளவன் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கணும். நாளைக்கு வந்துடும் புக்கு, வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துடும். நீங்கள் அந்த திருமுறை ஆர்டர் போட்டவங்க யாராக இருந்தாலும் அப்பப்போ வந்து எடுத்துக்கலாம், அங்கே வீட்டில் இருக்கோம் தந்துடுவாங்க. அதுமாரி உங்கள் திருமுறை தேவார புக்கும் வந்துடும். வந்துட்டுனா தகவல் வந்துடும், நீங்கள் வந்து செய்தி போட்டுருவோம், மெசேஜ் போட்டுருவோம், புத்தகம் வந்து விட்டது வந்து பெற்றுக்கொள்ள ஒன்று. இந்த இடத்துல எதுக்காக சொன்னேன்னா, இந்த பாடத்துக்கு அதுக்கு என்ன தொடர்புங்கிறத கேட்டுறாதீங்க. நாம் இப்படி ஒரு தேவாரத்துக்கு 20 நிமிஷம் 25 நிமிஷம் செலவழிக்கிறது சரினா நம்ம இந்த இதை முடிக்க முடியாதுங்கிற பயத்தில் தான் பண்ணுறோம். என்றைக்கு முடிக்கிறது? ஆனால் நம்ம இப்போ எடுத்துருக்கிற முறை என்ன செய்யும், எல்லா வேலையும் அதேன்னு போட்டு சுமார் 5-6 மணி நேரத்தை அதுக்கு ஒதுக்கிடுறோம்ல. அப்போ என்ன செஞ்சிடும், வேகமாக போயிடும். நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிக்கிடும். திடீர்னு ஒரு பாயிண்ட் தேவைப்பட்டு டக்குன்னு இந்த இடத்துல இருக்குன்னு நம்ம என்ன செஞ்சிடலாம், ஓடி போய் பிடிச்சிக்கலாம். நம்ம வந்து இந்த வரி முக்கியம், இந்த தேவாரம் முக்கியம் அப்படின்னு சொல்லிடுவோம். நீங்கள் ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுட்டா கூட அவசரம்னா டக்குன்னு அதில் போய் என்ன செஞ்சிடலாம், எடுத்துடலாம். இத்தனாவது பதிகத்தில் இந்த வரி முக்கியம்னு சொன்னாங்க, இந்த மந்திரம் முக்கியம்னு சொன்னாங்க. அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க. ராவணன் கைலை மலையை பெயர்த்தவன், அவனுடைய தலையும் பிற கரங்களும் சிதறுமாறு நெறித்தவர் சிவபெருமான். அந்த சிவபெருமான் எழுந்தருளிய தலம் இந்த திருவையாறு. நம்ம 15 நிமிஷமாக சேக்கிழாரை உள்ளே கொண்டு வந்து பேசுனது அவரே சொல்லிட்டார் இந்த மந்திரத்தில். இதை தான் சேக்கிழார் எழுதியிருக்கிறாரு. வாசிக்கிறேன் பாருங்கள். மனம் பொருந்திய மலர்களை கொண்டு புண்ணிய நதியாகிய காவிரி இங்கு பாய்கிறது, வளம் சேர்க்கிறது. அந்த மனம் பொருந்திய மலர்னு சொன்னது இந்த இடத்துல காவிரியை எதா பார்த்துட்டாரு, சிவனடியாராக பார்த்துட்டார், சிவனடியாராக பார்க்குறார். இதைத்தான் கொஞ்சம் டெவலப் பண்ணி சேக்கிழார் வந்து காவிரியை எதோட ஒப்பிட்டார், சிவனடியாரோட ஒப்பிட்டு சொன்னார். விரை என்ற சொல்லுக்கு மனம், சிரம் அங்கம் என்பதற்கு தலையும் பிற அங்கங்களும். இந்த மந்திரத்தில் ஒரு ஒற்றுமை என்னென்னா, 7வது மந்திரத்தில் பிரம்மனுடைய தலையை பேசினார், 8வது மந்திரத்தில் ராவணனுடைய சிரமும் அங்கமும் பேசுகிறார். அதாவது அயனை விட தண்டனை யாருக்கு கொஞ்சம் அதிகம், ராவணனுக்கு கொஞ்சம் அதிகம். அதனால தான் சிரமங்கம் அப்படின்னு வைக்கிறார். 8வது மந்திரம், வரையொன்ற எடுத்த அரக்கன் சிரமங்கம் நெறித்தவர் சேர்வாம். சிரம அங்கம், தலை மட்டும் பாதிக்கப்படலை, அங்கமும் பாதிக்கப்பட்டது. கார் உள்ளே வருது. ஆமாம், வண்டி எல்லாமே மெதுவாக, அவசரம் இல்லை. கார் நிற்பார், ஒருத்தர் பதற வேண்டாம். கார் இல்லைன்னா வெளியே கூட நிற்கும்.
சிரமும் அங்கமும் என்று பொருள் எடுக்கணும். விரையின் மலர் மேதகு பொன்னி, மணமிக்க மலரை காவிரி ஆறு எடுத்துகிட்டு வருது. அந்த மணமிக்க மலர்னு ஏன் சொன்னார்னா, பூஜைக்குரிய மலர் எதோடு இருக்கணும்? மனத்தோடு இருக்கணும். அவ்வளோ நுட்பமாக பாடுறார். பூஜைக்குரிய மலர் மனத்தோடு இருக்கணும். அதனால மணமிக்க மலர்னார். ரெண்டாவது புண்ணிய நதின்னு சொன்னார். மலர் மேதகு பொன்னினார். மேதகு ஆளுநருங்கிறோம். ஆனால் ஆற்றுக்கே மேதகு கொடுத்தவர் யார்? ஆளுநருக்கும் மேதகு, காவிரி ஆற்றுக்கும் மேதகு. அதான் புண்ணிய நதிங்கிறார். அதுலேயும் கூட ஆளுநருக்கு சொன்னால் மேன்மை பொருந்தியன்னு தான் சொல்லணும். ஆனால் காவிரி ஆற்றுக்கு சொல்லும்போது புண்ணியம் பொருந்தியன்னு சொல்லணும். ஆளுநரை புண்ணியம் பொருந்தியன்னு சொல்ல மாட்டோம்ல என்று சொல்லுவதை பார்க்கிறோம். மிக நுட்பமான பாடப்பகுதி. அந்த காவிரி ஆறு பாய்ந்து வளம் சேர்க்கிறதுன்னு சொல்கிறார். வளம் சேர்க்கிறது என்பதை அருள் வளர்ப்பதற்கான, சமயம் வளர்ப்பதற்கான வளம், அறம் வளர்ப்பதற்கான வளம், எல்லாத்தையும் சொல்கிறதா எடுத்துக்கிடணும். அம்மை அறமும் வளர்க்கிறாள், சமயம் வளர்க்கிறாள் அம்மை, அது மாதிரி எடுத்துக்கொள்ளணும். வரை ஒன்று எடுத்த அரக்கன் சிரம் அங்கம் நெறித்தவர் சேர்வாம். சேர்வாம்னா எழுந்தருளிய தலம். விரையின் மலர் மேதகு பொன்னி, மணமிக்க மலருடைய பொன்னி ஆறு திரைதன்னோடு சேரும் ஐயாரே, அலையோடு சேர்கின்ற தலம் ஐயாறு என்ற தலம் என்று சொல்லி, இது நம்ம பெரிய புராணத்தோடு நல்லா ஒப்பிட்டு பார்க்கும்படியாக இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளணும். சரியா? தேவார பகுதியை நிறைவு பண்ணுறோம். நமக்கு இன்னொரு ஒர்க்கு, முக்கியமான ஒர்க்கு ஒன்று இருக்குது. அன்னைக்கு அடுத்த திருமந்திரம் பதிவாகாமல் போயிட்டு, அதை எடுக்க வேண்டிய நேரமில் இருக்கும். பணம் எவ்வளோன்னு கேட்டு கொடுத்துரு. அவ்வளோதான், அப்படி கொடுத்துரு. 1300 கொடுத்துரு. சிவார்ப்பணம் குரு. இதை ஆஃப் பண்ணுங்க முதல்ல. ஆஃப் ஆகிருக்குங்க. இதை எடுத்துட்டா இன்னும் பின்னால் வரலாம் சிவா. ஆமாம், முன்னால் வெயில் ரொம்ப போட, வண்டி அப்படியே சும்மா தான். அந்த திருமந்திரம் முதல் மந்திரம் எப்படி தொடங்குது? மேதாதி. படம் கேட்டால் உங்களுக்கு ஞாபகம் மட்டும். ஆமாம், பொருள் எழுதுங்க. ஒருத்தர் ஒன்றும் சொல்ல வேண்டாம், எழுதுங்க. மந்திரம் இல்லைன்னா சொல்கிறது மட்டும் எழுதுங்க. திருமந்திரம், 4ஆம் தந்திரம், சக்தி வேதம். புத்தகத்தில் வேறு தலைப்பு போட்டிருப்பாங்க, சக்தி வேதம் போட்டுட்டேன். திருமந்திரம் 4ஆம் தந்திரம், தலைப்பு சக்தி வேதம், மேதாதின்னு தொடங்குகிற மந்திரம். மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க. திரிபுரை மேதை முதலிய பிரசாத கலைகள் 16ஆக இருக்கிறாள். திரிபுரை மேதை முதலிய பிரசாத கலைகள் 16ஆக இருக்கிறாள். வேதம் முதலிய நூல்களின் பொருளாக இருக்கிறாள்.
சிவதத்துவம் முதலிய தத்துவங்களில் கலந்திருக்கிறாள். வேதம் முதலிய நூல்களின் பொருளாக இருக்கிறாள். சிவதத்துவம் முதலிய தத்துவங்களில் இருக்கிறாள். பொருட்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிறாள். கலந்தும் கடந்தும் இருக்கிறாள். முப்பத்தாறு தத்துவங்களை கடந்து அருள் வடிவாக இருக்கிறாள். குறிப்புரை: இந்த பெருமையுடைய அம்மையை அறிந்து கொள்ளுங்கள்னு அர்த்தம். அவ்வளோதான். இந்த பெருமையுடைய அம்மையை அறிந்து கொள்ளுங்கள். திரிபுரை இவ்வளவு பெருமை உடையவள். இதுதான் மந்திரத்தினுடைய பொருள். அதில் மேதாதி ஈரட்டுனா என்ன அர்த்தம்னா, பிராசாத யோகம்னு ஒரு யோகம் இருக்குது. அதில் பிரணவத்தை 16 பிரிவாக பிரித்து வழிபாடு செய்வாங்க, யோகம் செய்வாங்க. 16 பிரிவாக பிரித்து வழிபாடு. அந்த 16 பிரிவில் முதல் பிரிவுக்கு பேர் மேதை. அதான் மேதாதிங்கிறார். அந்த பிராசாத யோகம் ஒரு காலத்தில் இருந்திருக்குது. இப்போ அதை செய்கிறவங்களே இல்லைங்கிறாங்க. அதை தீக்கை கொடுக்கறதுக்கு பிரசாத யோகத்தை பயன்படுத்துகிறாங்கங்கிறீங்களா? அது தெரிஞ்சவங்களாக இருந்தால் பயன்படுத்தலாம், தெரியாதவங்களாக இருந்தால் தெரிஞ்சவங்களாக இருந்தால் சந்தோஷம் பயன்படுத்தலாம்.